ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோயாட்டா சுக்கா போட்டு தாங்க ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். ஒரு 2.5 கிலோ பாஸ்மதி எடுத்து ஊற வச்சாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கடல் பாசி, மொக்கு, மராட்டி மொக்கு, அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சுங்க. ஒரு 15 பச்சை மிளகாவும் போட்டாச்சுங்க. அதில் ஒரு 10 வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுட்டு அது லவங்கம், பட்டை எல்லாமே போட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. தண்ணி கொதிக்க விட்டாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அதில் ஒரு 3 கரண்டி கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சுங்க. அப்புறம் ஒரு 15 தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்தாச்சுங்க. ஒரு 2 கட்டு புதினாவில் பாதி புதினா இதில் போட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற அளவில் 1/4 அளவு தயிரும் ஊற்றியாச்சுங்க. நான் இந்த சொம்பில் தான் எடுத்தேன். அதில் 1/4 அளவு தயிரும் ஊற்றி நல்லா வதக்கியாச்சுங்க. நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை தான் இந்த சொம்பு தான் அளவு. அதில் அளவு எடுத்துருக்காங்க. இந்த சோயா சுக்காவையும் போட்டு நல்லா எண்ணெயிலே பிரட்டி விட வேண்டியது தாங்க. இது சாப்பிடும்போது நமக்கு மட்டன் ஃப்ளேவர் வருதுங்க. இது நல்லாவும் இருக்குது. இதை நான் ஒரு நிச்சயதார்த்தத்தில் பார்த்தேன். அதை வாங்கிட்டு செஞ்சேங்க. நல்லா இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2 பொடி உப்பும் போட்டாச்சுங்க. அது போட்டு மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. வெறும் மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டேங்க. அது போட்டு நல்லா சுரண்டு வந்த உடனே தண்ணி அதில் 4 சொம்பு எடுத்திருக்கேன் அரிசி. அதுக்கு 3 டம்ளர் மட்டும்தாங்க ஊற்றினேன். அதை ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே இதை சாதத்தை வடிக்கலான்னு அதில் போட்டுட்டேங்க. சாதத்தை 3/4 பதத்தில் வெடித்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. இதில் எலுமிச்சம்பழம் ஒரு 3 புழிஞ்சு விட்டுட்டேங்க. சாதமும் 3/4 வேக்காடு வெந்துடுச்சுங்க. வெந்த உடனே அதை எடுத்து வடிச்சிட்டு அந்த தண்ணி கொதிக்கிறதில்ல அதில் போட்டு எடுத்தாச்சுங்க. இது 3/4 பதத்தில் எடுத்துட்டாதாங்க நமக்கு குலையாமல் வரும். அதையும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டு நல்லா இந்த பதத்தில் இருக்கும்போது கீழே ஆனால் தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த பதத்தில் நல்லா தம் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுற வேண்டியது தாங்க. ஒரு தவாவை வச்சு அது மேலே பாத்திரத்தையும் வச்சு வெயிட்டுக்கு அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட்டும் அது மேலே வச்சாச்சுங்க. நம்ம வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே சூடாக எடுத்து மேலே எடுத்து வச்சாச்சுங்க. பச்சடி அதையும் ரெடிங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. 2 தக்காளியும் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. இந்த பச்சடியும் ரெடிங்க. தயிர் ஊற்றாத பச்சடி தான். அவங்க தயிர் மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க, அதனால் இது போட்டிருக்காங்க. எலுமிச்சம்பழமும் ஒரு 3 புழிஞ்சு விட்டுட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தூவி அதை நல்லா ஒன்றா கலக்கி எடுத்தாச்சுங்க. அப்புறம் இந்த பாருங்கள், உதிரியாக சோயா சுக்கா பிரியாணி ரெடிங்க. அப்புறம் இந்த பாருங்கள், உதிரியாக ரெடிங்க. இது அந்த மட்டன் ஃப்ளேவர்லேயே இருக்குங்க. நம்ம புரட்டாசியில் இது நமக்கு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு யோசிக்கலாங்க. இது ஒரு நிச்சயதார்த்தத்தில் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த சுக்காவை போய் கடையில் வாங்கிட்டு அதையே போட்டு செஞ்சேங்க. செம்ம டேஸ்ட்டு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.